அடுத்தது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் டயாபெட்டிஸ், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது எப்படி, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்டையும் நம்ம கால்பாத சிகிச்சையில் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவு ஒரு 80லேருந்து 120 வரைக்கும் அந்த சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா நார்மல். அதை 80க்கு கீழே 60, 50 வந்தாலும் லோ சுகர். அதே மாதிரி 120க்கு மேலே 130, 40, 50 இப்படியே போகும்போது டயாபெட்டிஸ் அப்படின்னு வரையறுக்கப்பட்டு அதை நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம இன்சுலின் நமக்கு தேவைப்படுது. அப்போ முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உடலில் உள்ள சர்க்கரை அளவை நார்மலாக வச்சுக்கணும். அப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சி முறைகள், நடைப்பயிற்சி, யோகாசனம், நிறைய பயிற்சி முறை இருக்குது. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம்னா 2 கால் பாதங்களிலையும் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அந்த குறிப்பிட்ட கனெக்டட் பாயிண்ட் புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்து தூண்டுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி 100% நமக்கு பயன்படுது. கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எண்டோக்ரின் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள், பொதுவாக டயாபெட்டிஸுக்கு பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேங்க்ரியாஸ் அப்படின்னு லொக்கேட்டட் பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகுது. பேங்க்ரியாஸுடைய முக்கியமான வேலை என்னன்னா இன்சுலினை உற்பத்தி செய்வது. அந்த இன்சுலின் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு, அந்த சர்க்கரை அளவை ஜீரண சக்தியை ஏற்படுத்தி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு அந்த இன்சுலின் நமக்கு பயன்படுது. இந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை குறைவாக சுரக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு போதுமானது இல்லாம காரணத்தினால குளுக்கோஸ் லெவல், சர்க்கரை அளவு பிளட்ல அதிகமாயிடுது. அதனால உடல்ல இந்த சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படுது. அதை கட்டுப்படுத்துவது தான் நம்ம சிகிச்சை முறை எடுக்கிறாங்க. ஆனா நம்ம உடல்ல ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் என்ன பண்றோம்னா இந்த பேங்க்ரியாஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதை ஸ்டிமுலேட் பண்றது யாருன்னா பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல். இதுல பீனியல் பிட்யூட்டரி சுரப்பி, இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். பிட்யூட்டரி சுரப்பினுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் இந்த பேங்க்ரியாஸ். இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் மற்ற 6 சுரப்பிகளையும் ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணுது. அப்ப இந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்ன பண்றோம்னா மெயினா பிட்யூட்டரி சுரப்பி பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கணும். அடுத்தது பேங்க்ரியாஸ் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா உடலை இயக்குறதே பிரெயின். அப்புறம் பிரெயின் பாயிண்ட் கொடுக்கணும். அடுத்தபடியே வாட்டர் பேலன்ஸ், நீர் சக்தியை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பீனியல் சுரப்பியும் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பியும் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா தைராக்சின் உடலுக்கு தேவை. இந்த தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனதான் நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், மஸ்குலர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய இந்த பிரச்சனைலாம் வரும். அப்போ தைராய்டு பாயிண்ட்டையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதே மாதிரி அட்ரினல் கிளாண்ட், இந்த அட்ரினல் கிளாண்ட் பாயிண்ட்டையும் கிட்னி பாயிண்ட்டையும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். லிவர் பாயிண்ட்டையும் அழுத்தம் கொடுக்கணும், ஹார்ட் பாயிண்ட்டை கொடுக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளாண்ட் பாயிண்ட்டையும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்துவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி தான் 100% நமக்கு உதவும். அதே போல் நிறைய பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் எரிச்சல். இந்த கால் பாதத்தில் என்னன்னா நம்ம பொதுவாக ஹியூமன் பாடியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில், சித்த மருத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் 72,000 நரம்பு இணைப்புகள் நம்ம உடல்ல கனெக்டட் இருக்கு. அந்த நெர்வ் சிஸ்டம் கண்ட்ரோல் பை பிரெயின். அப்ப கால் பகுதியில் மட்டுமே 2 கால்லையும் ஒவ்வொரு காலுக்கு 8,000 நரம்பு இணைப்புகள் இயற்கையாக உள்ளன. 8,000 நெர்வ்ஸ் கனெக்டட் ஒவ்வொரு கால் பாதங்கள்லையும் தோராயமா உள்ளது. அப்ப இந்த 8,000 நரம்புடைய வேலை என்னன்னா இது தகவல்களை நேரடியாக பிரெயினுக்கு எடுத்துட்டு போயிடும். பிரெயினுக்கு தகவல்களை குயிக்கா பிரெயினுக்கு கொண்டு போயிடும். அப்ப பிரெயின் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அது உடனே அந்த உடல்ல ஆக்டிவேட் ஆகும். அப்ப இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமா பாதிக்கப்படுது என்னன்னா கால் பகுதியில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. ரத்தத்தின் சர்க்கரை அளவு, சர்க்கரை படிமன்கள் கால் பகுதியில படிவத காரணத்தினால இந்த நரம்பு மண்டலத்துடைய செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. இதுதான் பெரிபிரல் நியூரோலஜியா அப்படின்னு சொல்றது, பெரிபிரல் நியூரோபதி அப்படின்னு சொல்றது. இந்த கால் நரம்புகள் ஃபுல்லா பாதிக்கப்பட்டு கால் பாதங்கள்ல எரிச்சல். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா
இந்த கால் பாதங்கள்ல எரிச்சல் ஃபுல்லா வந்து கட்டவரல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும், அப்புறம் இந்த மேடா உள்ள பகுதிகளில் எரிச்சல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதியெல்லாம் எரிச்சல் அதிகமா ஆரம்பிக்கும். அப்ப டோட்டலா வந்து கால் பகுதியில ஏற்படக்கூடிய எரிச்சல்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னா கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வலி, காலை வச்சு நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல கடுமையான வலிகள் ஏற்படும். அதன் பிறகு சென்சேஷன் குறைவு ஏற்படும். சில பேருக்கு ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு வர்றவங்களை பார்த்தோம்னா கட்டையை வச்சோம்னா அப்படியே கூச்ச உணர்வுகள் பண்ணவே முடியாது, அப்படியே காலை இழுத்துருவாங்க, கூச்ச உணர்வுகள். அது என்னன்னா இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அதே போல நம்னஸ் மரப்பு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தம் வந்து வலியே இருக்காது, இந்த உணர்வுகளே இல்லாத சூழ்நிலை, காலை நடக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. அப்ப கால் பாதங்களுடைய மரப்பு தன்மை, கால் பாதங்கள்ல உணர்வற்ற சூழ்நிலை, கால் பாதங்கள்ல எரிச்சல், கால் பாதங்கள்ல ஏற்பட வலி, இது எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூரோபதி அப்படிங்கிற பிரச்சனை வந்து அதிகமா பாதிக்கப்படுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் கால்கள் வந்து நீர் தண்ணியில நடக்கிறாப்லயே இருக்கும், சில பேருக்கு மிதக்கிறாப்லயே இருக்கும், சில பேருக்கு படுக்க முடியாது, காலை நீட்ட முடியாது, எப்போதுமே வலி இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பாதிப்பெல்லாம் எதனால வருதுன்னா டயபெட்டிஸ்னால, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு டெபாசிட் ஆகிறதுனால என்ன ஆகுது, காலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய துன்பப்படுறாங்க. இதனால என்ன சைடு எஃபெக்ட் ஆகும்னா தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, கட்ட விரல்ல அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி போயிட்டுனா வேற வழியே இல்லை, அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா காலையே பாதிக்கும், அதனால கட்ட விரல் எடுத்துடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு விரல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் இந்த செலவுக்கு அப்படியே எடுத்துடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது முட்டியும் கீழே உள்ள காலை எடுத்துடுறாங்க. இப்ப ஒரு உறுப்பையே வந்து வெட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவது இந்த டயாபெட்டிஸ். அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துல எளிமையா வந்து கால்கள்ல அந்த ஏற்படக்கூடிய மரப்புத்தன்மை, கால்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கால்களில் ஏற்படக்கூடிய ஹெவினஸ், கால்களில் ஏற்படக்கூடிய வலிகள், கால்களில் உணர்வற்ற சூழ்நிலை, இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்றதுக்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு உதவும். அப்ப நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜில என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பார்க்க போறப்ப இது வந்து பிரெயினுடைய பாயிண்ட். இப்ப இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன செய்யணும், ரொம்ப கவனமா கொடுக்கணும், இந்த அழுத்தத்தை கவனமா கொடுக்கணும். இப்ப அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் இது மூணுமே ஸ்டிமுலேட் ஆகுது. அப்ப பிரெயின் பாயிண்ட் தூண்டப்படுவதால் நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டுவதற்கு உதவுது. அதுக்கப்புறம் பிட்யூட்டரி சுரப்பி ஸ்டிமுலேட் கிடைக்கிறதுனால அதர் சிஸ் கிளாண்டும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண உதவுது. இப்ப கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகுது, நமக்கு பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் இதெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கணும். 30 செகண்ட் நல்ல அழுத்தத்தை கொடுக்கும்போது இப்படி நேராக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராப்பராக வந்து அழுத்தத்தை கொடுக்கணும். நெயிலில் கொடுத்தா நெய் டேமேஜ் ஆகாது. இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பது மூலம் பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கால்கள் இருக்கக்கூடிய இந்த நெர்வ் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும்போது இந்த தைராய்டு, பாராதைடு பாயிண்டை பண்ணும். இப்போ இதில் வைக்கும்போது இப்படி வைக்கிறோமா, இப்படி கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து ரொட்டேஷனல் ப்ரெஷர் இது மாதிரி அழுத்தத்தை கொடுத்து பண்ணும்போது என்ன ஆகும், தைராய்டு பாயிண்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா தைராய்டு பாயிண்ட் முக்கியம். ஏன்னா இது நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸு, அதே போல் பிரெயின், ஹார்ட்டு, லிவர் இதெல்லாம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக உதவும். மெட்டாபாலிக் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கிறது தான் பாராதைராய்டு, இது முக்கியம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கால்சியத்தினுடைய அளவு ரொம்ப குறையிறதுனால உடம்பு வீக்காகவும் நிறைய பாதிப்படுவோம். அப்போ உடலில் உள்ள கால்சியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னா தைராய்டு சுரப்பி கவராக இருக்கக்கூடிய பாராதைராய்டு. அதுக்காக என்ன செய்வோம், சைட்லையும் அப்படி ப்ரெஷர் கொடுப்போம். இது மாதிரி ஒரு 30 செகண்ட் இந்த 4 சைடும் அப்படியே ரவுண்டாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த பாராதைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது இப்போ கொடுக்குற மெத்தட் வந்து ஒன்லி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸில் எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம்.
முதல்ல என்ன பண்ணோம், பிரெயின் பாயிண்ட், பிட்யூரிட்டி, பீனியல் கொடுத்தோம். அடுத்தது தைராய்டு பாராதைடு பாயிண்ட் ப்ரெஷர் கொடுத்தோம். அடுத்தது பேங்க்ரியாஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும். இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னியுடைய தலைப்பகுதியில் உள்ளது அட்ரினல் கிளாண்ட். அதை கொஞ்சம் மேலே அழுத்தம் கொடுக்காம கீழ்ப்பகுதியில் உள்ள கிட்னி பாயிண்ட்ல அழுத்தத்தை கொடுத்து டவுன் வெல்ல அப்படியே கொண்டு வரணும். இதில் வந்து கிட்னிக்கு தனியாக கொடுக்கும்போது இந்த மாதிரி கிட்னி பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கணும். அது கீழே அப்படியே வரும்போது பிளாடர், கிட்னிக்கு பிளாடரும் ஒரு 20 கவுண்ட் நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கழிவுப் பொருட்கள் எளிமையாக வந்து வெளியேறுவதற்கு அற்புதமாக உதவும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா லங்ஸ் பாயிண்ட். ஏன்னா ரத்தத்தில் கலந்து ஆக்சிஜன் ப்ராப்பராக போனால் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் வெளியேறுவதற்கு பயன்படும். அதனால வந்து லங்ஸ் பாயிண்ட்டை நல்ல அழுத்தத்தை கொடுக்கணும். அடுத்தது வந்து லிவர். இப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட் என்னன்னா பிரெயின் பாயிண்ட், பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், கிட்னி பாயிண்ட், லிவர் பாயிண்ட், ஸ்பிளீன் மண்ணீரல் பாயிண்ட், லிம் கிளாண்ட் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம கால் பகுதியில் ப்ராப்பராக அழுத்தம் கொடுக்கும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நார்மல் பண்ணுறதுக்கு அது கிடைக்கும். பொதுவாக வந்து ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, உணவு முறை, இந்த 3 கேட்டகரியில ரத்தத்துல சர்க்கரை அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிட்றோம், அளவோடு சாப்பிட்றோம், இருந்தாலும் ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னாங்கன்னா அது ஹார்மோனல் இன்பேலன்ஸ், மன அழுத்தம் நமக்கு அதிகமாகும் போது நம்ம கார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து சுரப்பி நிறை அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அது உடல்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும். உடல்ல குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கிறது கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் போது உடல்ல குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும். அதனால ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும். அது எப்போ கார்டிசோல் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்னா சரியா தூக்கம் இல்லாமல், நைட்டில் சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கார்டிசோல் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். அதே மாதிரி படபடப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது, கோபம் அதிகமாக இருக்கிறது, டென்ஷன் அதிகமாக வருது, மன அழுத்தத்தினாலும் கார்டிசோல் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும். இதனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகி டயபெட்டிஸ் வருவதற்கு அதிக காரணமாயிடும். இதுதான் வந்து உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் மருத்துவ முறையை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சில பேருக்கு அதிகமாகிடும் சுகர் லெவல். நாங்கள் மெடிசன் எடுக்கிறோம், இன்சுலின் போடுறோம், உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் 500 இருக்குது, 400 இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது காரணம் என்னன்னா மன அழுத்தம், மன இறுக்கத்தின் காரணமாக உடலில் இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்க காரணமாயிருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்டிசோல் அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தூண்ட செய்து தான் அட்ரினல் சுரப்பிலிருந்து கார்டிசோல் வந்து அதிகமாக சுரக்குது. அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, பிரெயின் 3க்கும் அழுத்தம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தைராய்டு பாராதைராய்டு அழுத்தத்தை கொடுக்குறோம். அடுத்தது பேங்க்ரியாஸ் கொடுக்குறோம். அடுத்தபடியாக ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லிவர் பாயிண்ட், கிட்னி பாயிண்ட், ஸ்பிளீன் பாயிண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உடலுக்கு இயற்கையாக இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் உதவி செய்யக்கூடிய லிம் கிளாண்டு கொடுக்குறோம். லிம் கிளாண்ட் அப்படின்னு எடுத்துட்டா சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல உள்ளது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுட்டு அப்படி அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படியே நல்லா லிம் கிளாண்டு அழுத்தம் கொடுக்கணும்.
இந்த பாயிண்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் உள்ள எல்லா பகுதிகளும் அழுத்தம் கொடுக்கணும். காலில் உள்ள எல்லா பகுதியும் அப்படி வச்சுட்டிங்கன்னா ஜெயந்து ஆரம்பிச்சு இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும், நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், பிளட் வெசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவும். காலில் பண்ணிட்டு பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும், மேல் பகுதி என்ன சொல்லியிருக்கோம், இது உடலுடைய மின் பகுதி, ஆன்டீரியர் மிட்லைன், இது உடலுடைய பின்பகுதி. அதனால பின்பகுதிக்கும் நல்லா வந்து அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னா சர்க்கரையின் அளவு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஒரு கோர்ஸ் 5 நாள் 10 நாள் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ ரத்தத்தில் நார்மல் நிலையை விட அதிகமான குளுக்கோஸ் லெவல் வரும்போது தான் டயபெட்டிஸ். அந்த ரத்தத்தின் அல்லது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு இன்சுலின் மிக முக்கியம். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம இதனுடைய பிலாசபி. இதில் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு பிட்யூட்டரி சுரப்பி பாயிண்ட்டு, பீனியல் சுரப்பி பாயிண்ட்டு, பிரெயின் பாயிண்ட்டு, தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட்டு, பேங்க்ரியாஸ் பாயிண்ட்டு, இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக வந்து நமக்கு லிவர் பாயிண்ட்டு, ஸ்பிளீன் பாயிண்ட்டு, கிட்னி பாயிண்ட், இது அதே மாதிரி லங்ஸ் பாயிண்ட் 2 கால்லையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி லிம்ப்லான் பாயிண்ட், இதெல்லாம் செலக்ட் பண்ணி 2 கால்லையும் ப்ராப்பராக அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி தான் நமக்கு உதவி செய்யும். ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் பெறுவதற்கு அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி, வணக்கம்.